ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மிஹா. இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இருந்தது, சுத்தமாக இருந்தது. அது வெளியே கரைக்கு வரும்போது என்னாச்சுன்னா, அங்கே ஒரு பன்றி வந்து சேத்துலேருந்து புரண்டு பண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த பன்றியை பார்த்தோன்னே யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரமாக போய் அந்த பக்கம் நின்றுடுச்சு. அப்போ அந்த பன்றி சொல்லிச்சு, அப்போது நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இவ்வளோ பெரிய யானையே என்னை பார்த்து பயந்து போய் ஓரமாக போகுதுன்ட்டு. அப்போ யானை கூட்டத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ இவ்வளோ பெரிய யானை, அவனை ஒரே மாரி மெரிச்சுனா அந்த பன்றியை அவன் செத்துருவான், நசுங்கிடுவான், நீ ஏன் தூரமாக வந்துட்டு. அப்போ அந்த யானை சொல்லிச்சான், நான் வந்து குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கேன், என் மேலே அழுக்கு இல்லாமல் நான் சுத்தமாக இருக்கேன். அந்த பன்றி பார்த்தீங்கன்னா சேரில் புரண்டுட்டு அவ்வளோ அழுக்காக இருக்கு, அதை மெரிச்சுன்னா நான் தான் அழுக்காவேன். ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறதை விட நம்ம வந்து சைலண்ட்டாக ஓரமாக போகிறதே மேலுன்ற ஒரு நல்ல விஷயத்தை வந்து யானைக்கு வந்து கன்வே பண்ணியிருக்கும். ஸோ அந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்குண்டான ஒரு சிறந்த பொட்டான்ஷியல் பவர் இருக்கும். அது என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும், எல்லாருக்குமே ப்ரூஃப் பண்ண வேண்டியும் இல்லை. நேரம் காலம் வரும்போது கரெக்டாக எல்லாருக்குமே அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக உங்களோட ஒர்க்கை வந்து நல்லா பண்ணிட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் பை ரேஷ்மி. கேட்ச் யூ லேட்டர்.